அல்லல் போம் அல்வினை போம் அமண்ணே அன்னை வயச்சில் பிறந்த தொல்லை போ போகா துயரம் போம் குணமான் மருணை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனிலொடுங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதோ தப்பாமல் சார்பாய் தமக்கு யானை முகம் இருகொம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் பங்கான பொன்பு நூலழகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதியே வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாயே அண்டர்கள் துயரம் தீராயோத்தி மாநகரில் வந்து பிறந்தோ தண்டகாருண்யம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தோ கொண்டரி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போசி போசி சுந்தரி சவுந்தரி நிரந்தரி அம்மையா சோதியாய் நின்ற உமையே சுக்கிரவாரத்தினால் உன்னை தரிசிப்பவர்க்கு அருள் புரிவாய் என் தாயே அத்தி வரதன் தங்கை சக்தி சிவன் ரூபமதை அடியால் நான் சொல்ல திறமோ இந்த அழகான சுரண்டை மாநன் நகரத்திலே புகழாக வந்த மந்த அம்மையா என் நம்பிகை அங்கையர் கன்னி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம சுவாமி அம்பிகையார் அருள் தரும் முப்பிடாறு என கருள் புரிவார்
முத்தாடி தந்து அடியாளை ஆட்கொள்வாய் முருகே சாயல் மனத்துள் நின்றே விஸ்தனமாகவே புள்ளி மயில் ஏறி வர வேண்டும் எனதருகே
நமசிவாயம் என்னும் மூல பொருளை ஆமையா கனவிலேயும் நினைவிலேயும் என்னாலும் நான் மறவே சாமி கணபதியே என் கூறு
அம்மா புலவர்கள் பாதோ இதத்துக்கு ஒரு புச்சொரி பரியும் நீக்கே புது நகரில் வாழும் வில்லிசை கவிகள் பாடும் விருத்தம் போட்ட அறுத்தங்கள் சொல்லோ இவ்வுலகில் கியாதி பெற்ற இவ்வுலகில் யாதி பெற்று சாமி சக்தி அவரே பாதோ ஏ காட்டு மல்லி புச்சொரி பரியோ காட்டு மல்லி புச்சொரி பரியோ கடைய நல்லு நகரில் வாழும் கட்டு கட்டா கவிவோ பாடும் கலநாத நாமமே பெற்று கலை உலகில் கியாதி பெற்ற பெற்று கலை உலகில் யாதி பெற்று சாமி கணபதி பாதோ கலை உலகில் கியாதி பெற்ற ஐயா குருவினோட திருப்பாதத்தை பாதத்தை நான் குருவினோட திருப்பாதத்தை பாதத்தை கொண்டேனையா என் சிரசு எண்ணீராசில் வந்த சபையோர்க்கெல்லாம் சபையோர்க்கெல்லாம் இனி வரப்போற பெரியோர்க்கெல்லாம் பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்த மாறு பேரும் ஆறு பேரோ கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போகும் சபையோர்க்கெல்லாம் பெரியோர்க்கெல்லாம் குழந்தையும் நமஸ்கரித்த நமஸ்கரித்தோ சபையோர்கள பெரியோர்கள் சபை நிறைந்த தாய்மார் கல்வி கற்ற பெரியோர்கள் தொழில் படித்த கலைவாணர் நாம் பாலகி மாதவி சபையோர்கள் முன்னால் சாஸ்தாங்கனை பாடப்போ சபையோர்கள் கேட்டிடு அரக்கல்களை பாடப்போ அனைவரும் கேட்டிடு பாடுகிற பாட்டதி பழுது குச்சம் வந்துட்டா உங்க பாலகி போல் என்னவே சொல்லுகிற சொல்லானே சொல் குறைகள் இருந்துட்டா சொந்த குழந்தை போல் என்னவே அறிந்து நான் பாடிட்டா அறியாமல் பாடிட்டா தெரிந்து நான் பாடிட்டா தெரியாமல் பாடிட்டா முன் சொல் பின்னால் வந்துட்டா பின் சொல் முன்னால் வந்துட்டா ஆறு பிள்ளை நூறு கோல் ஆறு பிள்ளை நூறு கோல் எங்களை ஆதரிக்க வேண்டும் ஐயோ. எங்களை சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே, சபை நிறைந்த தாய்மார்களே எனது அருமை தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே கலைவாணர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே வாலிப இளம் சிங்கங்களே. அதாவது என்ன இந்த சுரண்டைமா நன்னகரத்திலே அம்மா, சிவகுருநாதபுரமா நன்னகரத்திலே இந்த நகரத்துல மக்களை காத்து ரசித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நாயகி, அருள்மிகு என் தாயாகப்பட்ட முப்பிடாரியம்மன் திருவாலயம் இந்த ஆலயம். இந்த பெரிய ஆலயம், அப்பேற்பட்ட இந்த முப்பிடாரியம்மன் திருவாலயத்திலே இந்த ஆலயத்துல அம்மனுடைய ஆலயத்தில் அம்மா பங்குனி மாத கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. சிறப்பா நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த ஆலயத்திற்கு முன்பாக அம்மா, இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக நிகழ்ச்சிக்காக மூன்றாவது முறையாகவே நாமல் வில்லிசைக்கு அட்வான்ஸ் கொடுத்து அன்போடு நாமலை வரவழைத்து உள்ளார்கள். வளைத்துள்ளார்கள். அம்மா வாசல்ல என்ன இதோட மூன்றாவது முறையா நம்ம வில்லுப்பாட்டு. மூணாவது நானே 2 வருஷம் வந்துட்டோம் கூட. ஆமா, அம்மா, அப்படி இருப்பதனால சரி, நாமலை அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எந்த ஒரு ஆலயத்திலேயுமே என்ன
முதலாகவே நாமல் வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அப்படின்னா அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டும். சாஸ்தாங்கத்தை தான் ஆரம்பிக்கணும். ஏன் தெரியுமா? என்ன காரணம்? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். சாஸ்தா ஒருவர் தான். நம்ம எல்லாம் என்ன தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த மானிட மனுக்கள். ஆனால் தருமஞான சாஸ்தாவோ அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. ஆம்பளைக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேறுபட்ட சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தது மாதிரி, கோவிலுக்கு உள்ள வந்தது மாதிரி, ஐயன் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தது மாதிரி. ஆகையினால் சாஸ்தாவின் திரு கதைகளையே இன்றைய தினத்திலே நாங்கள் பாட இருக்கின்றோம். பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கதையிலே பொருள் குற்றங்கள், சாரீர குச்சங்குறை இருந்தாலும் சரீர குச்சங்குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் கதைகளை எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் என்ன அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. பாதி மதி மான் மழுவும் தருமஞான சாஸ்தாங்கதையை பிரித்து சொல்வோம்.
சிம்மாசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்தார். ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை ஆண்டவன் படைத்தார். சிறிய உயிர் சித்தரும்பையும் பெரிய உயிரும் அதை யானையவும் படைத்து மரம் செடி கொடி பயிறு புல் பூண்டு இலைத்தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து இப்படியாகவே படைத்த உலகத்தில் இதற்கெல்லாம் முக்கியமாகவே ஆண்டவன் உலகத்தை படைத்தார். என்ன உலகங்கள் அண்ணா? உலகம் என்று சொன்னா என்ன தெரியுமா? என்ன? அதலை சுதலை ஆதிபாதாள உலகம். அதலை சுதலை ஆதிபாதாள உலகம் என்றா என்னன்னா அதலை என்று சொன்னால் அது ஆகாய உலகம், தெய்வ கைலாயம். தெய்வ கைலாசம், ஆண்டவன் கொலுவிருக்கக்கூடிய கைலாசம். அங்கு யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார்கள்? எங்க யாரெல்லாம்? மும்மூர்த்திகளாகவே வாழ்ந்து வருகிறார்கள். சரி, மும்மூர்த்திகளுக்கு என்ன வேலை? என்ன வேலை? படைத்தல், காத்தல், அழித்தல். சரிதானே, அவங்க படைத்தல், காத்தல், அழித்தல். அதற்கு பேருதான் அதலை. சரிதான். சுதலை என்று சொன்னா அது என்னம்மா? நாமல் அனைவர்களும் வாழக்கூடிய இந்த மத்தியலோகம். இந்த மத்தியலோகத்திலே மனிதராகப்பட்ட நாமலை எல்லாம் படைத்து நாமளுக்கு என்ன வேலை? என்ன? நம்மளுக்கு உழைக்கிற வேலை, சாப்பிடுற வேலை. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. கடமை யாருக்கிட்ட இருக்கு? கண்ணியம் யாருக்கிட்ட இருக்கு? கட்டுப்பாடு யாருக்கிட்ட இருக்கு? இந்த காலத்துல யார்கிட்டயுமே கிடையாது. யாருக்கிட்டயுமே இல்ல. கட்டுப்பாடே கிடையாது. உனக்கா? உனக்கு எதுலயுமே கட்டுப்பாடு கிடையாது. 7 இட்லி தான் சாப்பிடணும் மனுஷன். பிறகு நான் 25 இட்லி சாப்பிடுவேன். 20 இட்லி சாப்பிடலாமா? அந்த உடம்பு ஏக்குமா? சாப்பிட்டாதானே உடம்பு சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அப்படியா? சொல்லிருக்காங்கல்ல, உண்பவன் தான் உரம் போடுவான்னு. சரி, உங்க வேலையே அதானப்பா. இல்ல தாயி, சாப்பிட போக சாப்பிட்டா தான் வேலை செய்ய முடியும். அப்படியா? ஆமா. நல்லா பாரு. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுனா அப்படின்னா மனிதனுக்கு 3ம் இருக்கணும். இப்ப உள்ள நேரத்துல யாருக்குமே கிடையாது. இப்ப கிடையாது. நாமளுக்கு 3ஐயும் படைத்து அதற்கு பேருதான் சுதலை. சுதலை ஆதி பாதாள உலகம் என்று சொன்னா அப்படின்னா நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளது. கீழையா? சாண்டிகார மாப்பிள, ஒரு கடப்பாரம் பிக்காசம் எடுத்து வரோம். எதுக்குடா? நாளை காலைல தோண்டி பாப்போம். நம்ம 2 பேரும் பையா. ஆமா, நமக்கு தோண்டுறதுக்கு உடம்பு இருக்காவே. இல்ல, பாதாள உலகத்துல கீழே ஒரு உலகம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, இருக்கான தோண்டி பாப்போம். அப்ப தோண்டி பார்த்தோம்னா அங்க யார் இருக்க போறாங்க? அங்க யாரு இருப்பா? ஆதி பாதாள உலகத்துல அசுர அரக்கர் குலத்திலே பிறந்தவர்கள். ஆமா, உங்கள மாதிரி வால் முளைச்சவங்க எல்லாம் இருக்காங்க. எங்களுக்குலாம் வால் முளைக்கல. வால் முளைக்கல, அவங்களுக்கு தெரியும். ஆமா, உங்களுக்கு தெரியாது. தெரியாது. ஆமா, கரெக்ட். ஆதி பாதாள உலகம் என்று சொன்னா என்னடா? அசுர அரக்கர் குலத்திலே பிறந்த அரக்கர் குல கூட்டம் எல்லாம் வாழ்ந்து வருகிறார்கள். சரி, அவர்களுக்கு ஆண்டவன் எதை கொடுத்தார்? என்ன? மது, மாது, சூது என்று 3ஐயும் படைத்து ஆண்டு வரக்கூடிய அசுர குலத்திலே யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார்கள்? யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார்? சாமி வல்லரக்க ராஜுதண்டா, வல்லரக்க ராஜுதண்டா, ஆதி பாதாள உலகமெல்லாம் 16 வயதுக்குள்ள கட்டமதை சுட்டுவாரா, செங்கோலை தான் பிடித்து சிம்மாசனம் தானம் வந்து வாசம் புகழ் சூடு உலகமெல்லாம் வரிசையோடு ஆண்டு வாரா,
போது அவனுக்கு வயது எத்தனை? 16 வயது. 16 வயசு. 16 வயதிலே அவனுக்கு பட்டம் சூட்ட வேணும் என்று அம்மான் மகளாகிய பவளக்கன்னியை கொண்டு வந்து நம்ம பவளக்கன்னியை கொண்டு வந்து அரக்கனுக்கு திருமணத்தை முடித்து செங்கோலை பிடித்து சிம்மாசனத்திலே அமர வைத்தார்கள். அவனை அமர வைத்த நேரம் நம்ம அவனிக்கடை 56 தேசத்துக்கும் ஒரு அரசனாக அமர போறோம்னு அவன் கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தானா? இல்ல இல்ல. பகவானை நினைக்கவில்லை, பஞ்சாட்சரம் பூசவில்லை, சண்டாளம் பூசல, சிவனார நினைக்கல, திருநீரும் பூசவில்லை, கடவுளை நினைக்கவில்லை, அவன் கையெடுத்து வணங்கவில்லை. அவன் சிம்மாசனத்துல போய் உட்கார்ந்தான் பாருங்க. என்னென்ன அவனுக்கு என்னைக்கு உட்கார்ந்தான அன்னையில இருந்து அவனுக்கு நல்ல நேரமே கிடையாது. நல்ல நேரமே விட்டு போச்சு. 12 வருடமா அவன் அரசாட்சி செய்யும் போது என்னய்யா பாதாள உலகத்துல மழையே கிடையாது. ஒரு பனி தூத்தல் கூட விழல. பனி தூத்தல் கூட இல்லைன்னா ஏன் மழை இல்ல தெரியுமா? எதற்காக? அரக்கனுடைய ஆட்சியிலே நீதி கிடையாது, நேர்மை கிடையாது. சரிதான். மக்களிடையே தயவுதாட்சனை கிடையாது. ஒருபோதும் இல்ல. நாட்டுல நல்லவங்க இருந்தா தானே மழை வரும். ஆமா ஆமா. ஏதாவது நல்லது செஞ்சா 100க்கு ஒரு 80வது நல்லது செஞ்சா தான் மழை தோலி விடும். 100ல ஒரு 10 பேர் நல்லவங்களா இருக்க போய்தான் மீதமுள்ள நம்ம மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அந்த மழையை நம்பி தான் நம்ம விளைஞ்சிட்டு இருக்கோம். ஆமா, நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் உண்டுன்னு சொல்லுவாங்க, பெரியோர்கள் சொல்வார்கள். அதற்கு படியாக நாட்டுக்குள்ள நல்லவங்க இருந்தா தான் மழையே வரும். ஆனா இந்த அரக்கனுடைய ஆட்சியில நீதி இல்ல, நேர்மை இல்ல, கிடையாது, தயவுதாட்சனை எதுவுமே கிடையாது. இல்ல அங்க பஞ்சமான பஞ்சமையா, பஞ்சமான பஞ்சமையா, பாரவிளை பஞ்சமாயோ, மரக்க உருண்ட பாயோ, மன்னவனை தோற்றமாயோ, ஆலிய தும்பிலி வீசும் ஒரு தலையிளவு பஞ்சமாயி, பிள்ளைகளை விலை கொடுத்து தவிடு வாங்கி உண்டவன் பசியின் கொடுமையாலை கொடுப்பக்கிற தின்றவன் ஆதி பாதாள உலகமெல்லாம் பஞ்சங்கள் ஏற்பட்டது. அவன் பொக்கிஷத்தை பார்த்தான், பொருளெல்லாம் குறைந்து போய்விட்டது. குறைந்து போச்சு. அவன் களஞ்சியத்தை பார்த்தான், அவன் கஜானா காலி, அந்த கஜானா காலி. பண பெட்டியை பார்த்தான், பணம் எல்லாம் குறைந்து போயிருக்கு. குறைந்திருக்கு. உடனே மந்திரி அழைத்தார். என்னம்மா? அடே மந்திரி, ஏய் மந்திரி, நான் இந்த நாட்டுக்கே ஒரு அரசனாக இருக்கும் போது இருக்கிற வேளையில் இதனால் இதுவரைக்கும் மக்கள் எனக்கு பகுதி கொடுக்கவில்லை, பணிந்து நடக்கவில்லை. நடக்கலையப்பா. இருசால் கொடுக்கவில்லை, என்னை ஏன் என்றும் கேட்கவில்லை. கேட்கலையே மந்திரி. உடனே 56 தேசத்திற்கும் சென்று நீ அடித்து வா பறை ஓசை. பறை ஓசை அடிக்கவா? மந்திரி 12 வருடமா யாருமே பகுதி பணம் கொடுக்கலையே, பணிந்தும் நடக்கல. நான் சொன்னேன்னு நீ பறை ஓசை அடித்து பகுதி பணத்தை வாங்கிட்டு வா. உடனடியாக சென்று வா. அவன் பகுதி பணம் தந்தாம்னு சொன்னா பணிந்து வணங்கிட்டு வா. சரி. பகுதி பணம் தரலைன்னா அவன் பல்ல உடைச்சிட்டு வா. வெட்டி வச்சு பல்ல உடைச்சிட்டு வா அப்படின்னு உடனே மந்திரி ஆணையை அலங்கரித்தா, அம்பாரியை தூக்கி வைத்தா. சொல்லதுக்கு அவனுக்கு கேட்கணுமா? ஒத்த முரசும் கையில எடுத்துக்கொண்டு அவனிக்கடை 56 தேசத்திற்கும் அடித்தான் பறை ஓசை. அவன் பறை ஓசை அடித்த மகிமையினாலே அரசரெல்லாம் ஓடோடி வந்து என்ன சொல்லுகின்றார் தெரியுமா? ஏ வாருமையா மந்திரி, வார்த்தை ஒன்று சொல்ல உங்க மண்ணை அரக்கரு பகுதி கொண்டு கொடுக்க மாட்டோம், பணிந்து நாங்கள் நடக்க மாட்டோம், இருசால் கொண்டு கொடுக்க மாட்டோம், ஏனென்றும் கேட்க மாட்டோம், கப்பம் கொண்டு கொடுக்க மாட்டோம், கப்பம் கொண்டு கொடுக்க மாட்டோம், அவனை காணிக்கையும் செலுத்த மாட்டோம்.
போச்சு. ஒரு பரி தூத்தல் கூட விழலடா. அவன் ஆட்சியில நீதி இல்ல, நேர்மை இல்ல, தயவுதாட்சணை கிடையாது, எதுவுமே கிடையாது. மழை பெய்தாதானப்பா காடுகரையிலே விளைச்சலை பார்க்க முடியும். ஆமா, காடுகரை விளைஞ்சாதான் கைக்கு மொய்க்கு பணம் கிடைக்கும். 10 காசு கிடைக்கும், நாங்களும் உங்களுக்கு பகுதி கொடுத்த முடியும். ஆனா இந்த அரக்கனுடைய ஆட்சியில அப்படி கிடையாது. கிடையாது. அதனால உங்க மண்ணை அரக்கனுக்கு சரி ஒருபோது நாங்கள் பகுதி கொடுக்க மாட்டோம், மடிந்து நடக்க மாட்டோம் மந்திரி. இருசால் கொடுக்க மாட்டோம், ஏனென்றும் கேட்க மாட்டோம். ஆமையோ, கப்பம் கொடுக்க மாட்டோம், நாங்க ஒருபோதும் காணிக்கையே செலுத்த மாட்டோம். அண்ணா, அதை மீறி உங்க அரக்கனுக்கு பகுதி பணம் வேணும்னு சொன்னா நான் சொல்லுவதை போய் அப்படியே அவங்கிட்ட சொல்லு. அப்படி என்ன சொல்லணும் மந்திரி? பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். நாங்க கொடுக்கவே மாட்டோம். படையெடுத்து சண்டை செய்ய அவனை படையெடுத்து சண்டை செய்ய உங்க அரக்கனுக்கு நெஞ்சிலே துணிவிருந்ததே யானா யுத்தத்துக்கு வர சொல்லு. அவனை யுத்தத்துக்கு வர சொல்லு. மாறி பாப்போம். சண்டையிலே செவித்தவன் பகுதியை வாங்கிட்டு போட்டோம். பார்த்தா மந்திரி என்ன அரக்கம் பக்கம் போனா பகுதியை வாங்கிட்டு வானா அவன் இங்க வரட்டுதான். அவன் தும்பத்துல நம்ம நின்னு முடியல. அரசர்கள் பக்கம் வந்தா பகுதி இல்லைன்னு இவன் இங்க வரட்டுதான். 55 தேச அரசர்களும் நம்மள அடி மேல அடி அடிக்கிறாங்க. அவன் துன்பத்திலே நிக்க முடியல. இவங்க துன்பத்திலே எங்க நிக்க? இவன் துன்பத்திலே நிக்க முடியல. ஆமாண்ணே. அவனை இவனேன்னு நம்ம ஏன் அலையணும்? முதலாவது இந்த அரக்கனை நாட்டை விட்டு எங்கேயாவது வனவாசத்துக்கு அனுப்பணும். அப்பதான் நமக்கு நிம்மதி. வனவாசம் போனவே வந்தாத்தா உண்டு, வரலனா இல்ல. அத்தனை நமக்கு தான். நாடு நகரம் மண்ணு மனை அத்தனை நமக்கு தான் சொந்தம். போனவங்கானி இருந்தவனுக்கு சொந்தம். இருந்தவனுக்கு சொந்தம். அன்னை எப்ப போவான், திண்ணை எப்ப காலியாகும்னு இந்த மந்திரி நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த அரக்கம் போயிட்டோம்னா அத்தனை நமக்கு தானே சொந்தம் அப்படின்னு இவன் நினைக்கான். மந்திரி இந்த யோசனையை எண்ணி கொண்டு அரண்மனைக்கு ஓடி ஓடி வந்தான். அரச மன்னனுக்கு முன்னால் வந்து நின்று ஏ ஐயாவே வல்லரே, ஐயாவே வல்லரே, அடியனோட வார்த்தை பகுதி பணம் கேட்டு படையெடுத்து வாரா, இருசால் பணம் கேட்டு உங்களை எதிர்த்து கொண்டு வாரா, கப்ப பணம் கேட்டு கண்டபடி பேசுவான்,
சொன்னியாப்பா? உங்க பேரை சொன்னதுக்கு அப்புறம் தானே உள்ள கிடக்கத வெளியில உருட்டான் உர வாழ. ஏ ஐயா, நான் உங்க பேரை சொல்லாத வரைக்கும் என்ன ஒண்ணுமே செய்யல, மரியாதையா நின்னு பேசுனாங்க. வாங்க மந்திரி அன்போட பேசினாங்க. உங்க பேரை எப்ப சொன்னனோ சரி உரையில் இருந்த வாழை உருவி என்ன வெட்ட போறேன்னு வாராம் அண்ணா. ஒரே இருக்கா இருக்கிறோம் நிக்கும். நான் தலை விளைச்சது தம்புரா முன்னியம்னு ஓடி வந்துட்டேன். வந்துட்டே மன்னா. அப்படின்னு உடனே சரி அப்பந்தான் வல்லரக்கன் ஆகப்பட்டவை சொன்னான். என்னய்யா? சரி ஓ பகுதி பணம் கேட்டதுக்கு படையெடுத்து வராங்கன்னு சொன்னீங்க. அவங்க படையெடுத்து வந்தா என்ன, அதானே நம்மளும் படையெடுத்து போவோம். நம்ம படைய திரட்டு. நம்மட்ட யாது மன்னா படை? யானை படை, குதிரை படை, ஒட்டக படை, இதெல்லாம் என்ன ஆச்சு? அத்தனையும் பஞ்சத்துல அடிபட்டு போச்சு பண்ணா. பஞ்சத்துல அடிபட்டு போச்சா? ஆமா. அப்ப மீதி என்ன படை வச்சிருக்க? இப்ப நம்மட்ட இருக்கிறது சாப்பாட்டு படை தான் இருக்கு. சாப்பாட்டு படைக்கு நல்லா சாப்பிட்டாச்சு. ஆ. வேற என்ன படை இருக்கு? மீதி இருக்கிறது கொஞ்சம் மீதி இருக்கிறது மூட்டை படை இருக்கு. மூட்டை படையை வச்சு என்ன செய்ய? தீய வச்சு கொளுத்து. தீய வச்சு கொடுத்தையா? இருக்கிறது சின்ன குடிசை, அதையும் கொளுத்திட்டு நான் எங்க போட்டும்? மூட்டை இருந்தா அதை வச்சு என்னையா செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாதா? ஒண்ணும் செய்ய முடியாது. தீய வச்சு கொளுத்து பிற வீடு கட்டிக்கிடலாம். இருக்கட்டும், கவலைப்படாத. ஏ மன்னா, பகுதி பணம் தரலைன்னு சொல்லி நம்ம படையெடுத்து போனோமானா சரி அவங்க அவனி கடை 56 தேசத்து அரசர்கள். ஆமா ஐயா. நம்ம இருப்பதோ ஒரு நாட்டு மன்னர்கள். அவங்களுக்கும் நம்மளுக்கும் கிட்ட போக முடியுமா? அண்ணாச்சி எவ்வளவு ஆசையா உங்களை எல்லாம் போட்டா எடுக்காரு. யாராவது சிரிக்கேடா? அண்ணாச்சி அடிக்க போறத மாதிரி உட்கார்ந்துருக்கேடா. நாங்க சிரிச்சோம்னா நாளைக்கு எங்க வீட்டுக்காரர் பாப்பாரு. சரி கோயில்ல இருந்து பல்ல காட்டிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாரோ? சண்டைக்கு வருவாரு. இது எதுக்கு குடும்பத்துல குழப்பம்? சிரிக்காம இருந்தா பிரச்சனை இல்லாம இருக்கும்ல. அதுக்கெல்லாம் பயப்பட்டு சிரிக்காம இருக்க முடியுமா? அதானே கேக்க. சிரிப்பு வந்தா தானே சிரிக்க முடியும். அப்படியா? ஆமா, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. போகும்னு பெரியோர்கள் சொல்லியிருக்கா. ஆமா, வாய் விட்டு எந்த துன்பங்கள் இருந்தாலும் வாய் விட்டு சிரிச்சிடணும். பாத்துக்கோ, சிரிச்சா எந்த ஒரு நோயும் தீந்துரும். தாத்தா அப்ப நீ ஐக்ரோண்டுக்கு போயிட்டு வா. இப்படிதான் ஒரு ஆள் கேட்டாரு. அப்படியா? வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொன்னேன். சரி அண்ணாச்சி நீங்க கொஞ்சம் ஐக்ரோண்டுக்கு வாங்க அப்படின்னாரு. எதுக்கு? எதுக்கு தம்பி அப்படின்னு. அங்க ஏகப்பட்ட நோயாளி கிடக்காங்க, வந்து சிரிக்க சொல்லுங்க, சிரிச்சாங்கன்னா நோய் விட்டு போகும் அப்படின்னாரு. பிறகு நீங்க போறீங்களா? நான் எங்க போவேன்? அதானே கேக்க. டாக்டராலே குணப்படுத்த முடியலையே, நீயா போய் குணப்படுத்த போற? ஆமா, இருந்தாலும் சிரிச்சா வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லியிருக்கான். வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும்னு சொன்னாங்க. ஆமா, சிரிச்ச முகமா நம்ம என்னைக்கும் நல்லபடியா இருந்தோம்னு சொன்னா நமக்கு எந்த சீக்கும் வராது. நோய் வராது. நோய் வந்த பிறகு சிரிச்சுக்கிட்டு இருந்தா லூசு போயின்றுவாங்க. பிறகு வாயாம சிரிச்சா லூசு போயிடுவாங்க. பிறகு நோயோட சேர்ந்து கிறுக்கு பிடிச்சிருக்கு போலுக்கு. நோய் இல்லாமலே கல்லு மாதிரி இருக்கையில சிரிச்சிட்டோம்னு வச்சுக்கோ. ஆமா ஆமா, பிறகு அப்படின்றவாங்க. அதோட கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு காய்ச்சல்லையோ தலையடி மண்டையடியிலேயே படுத்து எந்திரிச்சு யாரை பார்த்தாலும் சிரிச்சிட்டோம்னு வச்சுக்கோ. சரி, வைக்கப்படாது. கொண்டு போயிருவாங்க, குற்றாலம் கொண்டு போயிடணும் அப்படிமா. அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப இந்த வல்லரக்க ராட்சதனாகப்பட்டவன் ஆமா படையெடுத்து போனோமானா நாமளுக்கெல்லாம் படைக்கே தம்பி சத்தம் போலாம். ஏன் நீங்க ரெண்டு தோப்பாங்க, வந்து போங்க, சத்தம் போடக்கூடாது. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஓவரம் தான் பேசிட்டு இருக்க நீங்க ரெண்டு பேரும். சின்ன பிள்ளை தானப்பா, முழுமுழுனா பேசிட்டு இருக்க. சரி ஐயாவே வல்லரக்கா, நீங்க அடியனோட வார்த்தை கேளு. நாங்க மல்லுக்கு தான் போனோமா, மல்லு பட நமக்கு யுத்தத்துக்கு போனோமா, யுத்தத்துக்கு போனோமா, மன்னவா யுத்த பட நமக்கு சண்டைக்கு போனுமானா நம்மளுக்கு சைனிகள் கிடையாது. யுத்தத்திற்கு போனுமானால் யுத்த படை கிடையாது. அதனால சற்று தாங்கள் பொறுமையாகவே இருந்து ஒரு மனிதனுக்கு ஆயுதத்திலே சிறந்த ஆயுதமே பொறுமை அப்படிங்கிற ஆயுதம் தான். எருமை தான் பெரிய ஆயுதம். எருமை இல்லையா,
எருமை உன் வீட்டுல நிக்கும். அம்மா இது பொறுமை. பொறுமையா? சரி. வர வர உனக்கு காதே கேட்க மாட்டுக்கு. என்ன செய்ய முடியும்? ஒரு காது வலது காது, ஒரு காது இடது காது. அது கொஞ்சம் சரியா விழ மாட்டுக்கு. சரியா விழ மாட்டுக்கு. எருமை இல்ல பொறுமை. பொறுமையா? ஒரு மனிதனுக்கு ஆயுதத்திலே சிறந்த ஆயுதமே பொறுமை அப்படிங்கிற ஆயுதம் தான். பொறுத்தார் இந்த பூமி ஆழ்வார் என்று சொல்லுவார்களே ஐயா. அப்ப பொங்குனவர்கள் போட்டு சாப்பிடுவார்கள். சாப்பிடட்டும். ஆகையினால் நீங்க எட்டாத மலையிலே யமகிரி பர்வதத்தில் ஆருணிய வனத்திலே சென்று ஆண்டவனாகிய சிவபெருமானை எண்ணி நீங்கள் அரும்பெரும் தவங்களை செய்து உங்களை பணிந்தவர்களை பாதுகாக்க எதிர்த்து நின்றவர்களை எல்லாம் எரிக்க தகுந்த துண்டுவாமணி வரங்களை வாங்கி தாங்களே இந்த உலகத்தை ஆளலாம் அல்லவா? மந்திரி சொன்ன உடனே ஆட்டு வெண்டு சம்மதித்தார். தவ கோலத்தை எடுத்த வல்லரக்கன் அவன் எப்படி தவம் இருக்க வருகின்றான்? தலைய மொட்டை தானடித்தான். தலைய மொட்டை தானடித்தான். சன்னியாசி போல் கோலம் கொண்டான். காவி நல்ல உடையணிந்து ருத்திராட்ச மாலை போட்டு நீரறியா நெச்சி எல்லாம் திருநீர பூசுவானா. கம்பமாதை தோளில் வைத்து தோளில் வைத்து காட்டுக்கு வாரானே. அவன் காட்டுக்கு வாரானே. அவனை எட்டாத மலையதி யமகிரி வருவதே ஆருணிய வனமதி அடண்டவனம் ஜோலையில் ஆலமரம் அடியது தவ பொருளை இறக்கி வைத்து எட்டாத மலையிலே யமகிரி பர்வதத்திலே ஆலமர தடியிலே தவ பொருளை இறக்கி வைத்தார். ஆண்டவனை எண்ணி நம்ம முதலாகவே தவம் இருக்க வந்திருக்கோம் அப்படின்னு சிவனை நினைத்து குளித்து நீராடி காவி உடையணிந்தான். நெசியிலே பட்டையடித்தான். மத்தியிலே செந்தூர பொட்டு வைத்தான். திருநீரே பூசாத பாவி அன்னைக்கு தான் திருநீரை அள்ளி நல்லா குழைச்சு பூசுதான். நமக்கு தவம் இருந்து பெரிய வரத்தை வாங்கணும்னு நினைச்சு. ஏன்னா ஆண்டவனை நினைச்சுலாம் நம்ம தவம் இருக்க போறோம் அப்படின்னு நெத்தி நிறைய பட்டை அடித்தான். மத்தியிலே செந்தூர பொட்டு வைத்தான். கடவுளாகிய சிவபெருமானையே மனதிலே எண்ணி தவச்சாலை அலங்காரம் செய்ய வேணும் என்று அவன் எப்படி அலங்கரித்தான்? ஐயா சாந்து கொண்டு தரமெழுகி சாந்து கொண்டு தரமெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டு பாலால தரமெழுகி பன்னீராலே கோலம் போட்டு மாவு கொண்டு தரமெழுகி மாவு கொண்டு அவள் மஞ்சளாலே கோலம் போட்டு அவள் மஞ்சளாலே கோலம் போட்டா. அவன் கோலம் போட்ட இடமாதி பொறுத்து வாழை இலை விரித்து நாயகனை பிடித்து வைத்தான். நிறநாளி நிறமறை எச்சன தேங்காய் தீபங்களை ஏற்றி வைத்து ஆலக்குழிய 1000 முழங்கம்பம் நாட்டி கம்பத்துக்கு மேலே தவ பொருளை எடுத்து வைத்து ஆலக்குழிய வைத்தான். 1000 முழங்கம்பத்தை நாட்டினான். கம்பத்துக்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்தான். கோழி முட்டைக்கு மேல் குண்டு ஊசியை நாட்டினான். ஊசி முனையின் மேல் 2 பேர்களுமாக அந்த வல்லரக்கன் 2 கால்களை ஒன்று கொண்டு ஆண்டவனை எண்ணி நாசி அடக்கி ஊசி தவங்களையே செய்து வருகின்றார். ஒரு நாள் தவம் இருந்தானா
இல்லை ஒரு வாரங்கள் தவம் இருந்தானா எத்தனை வாரம் 12 வருடமாகவே இறைவனை எண்ணி தவம் இருந்து வருகின்றான் ஏ சண்டாளப்பாய் அவன் எப்படி தவம் இருந்து வருகிறான் எப்படி எப்படி என்ன உண்ணாமல் உறங்கி உண்ணாமல் உறங்கிடாமல் உடைய வந்திருப்புகள் மறந்திடாமல் அண்ணான் தண்ணியது மறந்திடாமல் ஆண்ட வந்திருப்புகள் மறந்திடாமல் ஆரோகரா அரணே என்று அரணே என்று அங்கே அரணை எண்ணி தவமிருந்த அவன் தவமீர் அரணே என்று அங்கே சிவனே நல்ல சிவனே என்று சிவநாமத்தை சொல்லுவான ஒரு வருடம் தவமிருந்த உடையவன் பகவான் வரவே இல்லை 2 நல்ல அருடே காலோ ஈசன் பகவான் இல்லை 3 நல்ல அருடே காலோ முக்கண்ண பகவான் வரவே இல்லை 4 நல்ல அருடே காலோ நாதன் சிவபெருமான் வரவே இல்லை 5 நல்ல அருடே 5 வருட ஆண்டவன் பகவான் வரவே இல்லை அங்கே வரவே அருடே காலோ அவன் 7 நல்ல அருடே காலோ ஏகாம்பரம் வரவே இல்லை 8 நல்ல அருடே காலோ ஈஸ்வரனும் வரவே இல்லை 10 12 அருடே காலோ அங்கே வருட காலோ பரம்பொருளும் வரவே இல்லை அங்கே வரவே இல்லை அருடே காலோ ஈராறு 12 வருடங்களாகவே தவங்களை செய்தான் அவன் 12 வருடமும் தவம் இருந்தும் பகவான் சிவபெருமான் வரவே இல்லை பகவான் வரவே இல்லை. நம்மளால செவ்வாய் வெள்ளிக்கிழமையே கோயிலுக்கு போக முடியலையே ஏன் கோயிலுக்கு போக முடியல? ஏன் கோயிலுக்கு போக முடியலன்னா உன்னை மாதிரி குடியார மட்டை என்ன செய்ய? குடிச்சிட்டு வந்து வீட்டுல கூத்தாடிக்கிட்டு இருந்தா கோயிலுக்கு போக முடியுமா? குடியார அவன் என்ன செய்ய போறான்? நீங்க கோயிலுக்கு போக வேண்டியதுதானே? குடியார என்ன செய்ய போறானா? ஆமா. குடிச்சோமா பேசாம வீட்டுல படுத்தோமான்னு இருக்கணும். வேற என்ன செய்தா? அதை விட்டுட்டு குடிச்சிட்டு இந்த அம்மா அப்பந்தான் கோயிலுக்கு போகணும்னு விடிய காலமே விரதம் இருந்து வீட்டு வாசலை கழுவி முழுவி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 6:30 7 மணிக்கு சரி கோயில்ல ஒரு 7:30 மணிக்கு பூசை வைப்பாங்கன்னு வைகி இவ ஒரு 7 மணிக்கே புறப்படுவா. கதவை பூட்டணும்னு அப்பந்தான் கதவை இழுத்து பூட்டிக்கிட்டு இருப்பா. சரி இவன் அங்கிருந்து வருவான். வரும்போதே அவன் வார வரத்தை பாத்தியோ 8 அடி ரோட்டை 16 அடி அளப்பான். ஆமா மேல ரோட்டையும் பேக்கையும் கிழக்கையும் அந்த சாக்கடைக்குள்ள விழுவோமா ரோட்டுக்கு போவோமா வீட்டுக்கு வருவோமான்னு வருவான் பாத்துக்கோ. 8 அடி அளந்துக்கிட்டு வருவான்.
அப்ப 8 அடி ரோட்டை 16 அடி அளந்து நாளைக்கு வார சண்டை இன்னைக்கே வீட்டுக்கு இழுத்துக்கிட்டு வருவான். வரும்போது சும்மா ஏன் வாரான், அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதுமா என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவ ஒரு முறை வச்சிருப்பா. இவன் முறை கட்டவன் வீட்டுக்கு வந்த உடனே கேப்பான், வயிறு பசிக்கு சாப்பாடை வச்சு தந்துட்டு நீ கோயிலுக்கு போயிட்டு வா. ஆமா, எனக்கு சாப்பாடு வச்சு தந்துட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டதுக்கு பின்பாக கோயிலுக்கு போ. சண்டால நீ வந்துட்டியா முண்டக்கண்ணா? நான் இப்பதான் கதவை பூட்டி கோயிலுக்கு போகணும்னு புறப்பட்டேன். ஒரு அரை மணி நேரம் பொறுத்து வந்திருக்க கூடாதா? தேதியில போவா இப்பமே வந்துட்டானே அப்படின்னு கதவை திறப்பா. சரி, அடுப்பங்கரைக்கு போவா. இவனுக்கு வீட்டுக்குள்ள வரதுக்கே தெம்பு இருக்காது பாத்துக்கோ. அப்படி தள்ளாடிக்கிட்டு வருவான். ஏன்னா போத அவ்வளவு போதையா இருப்பான். வீட்டுக்குள்ள வர முடியாது, வாசல்லே 2வது படியில உட்கார்ந்துருவான். சரி, உட்கார்ந்த உடனே அவ அடுப்பங்கரையில இருந்து தட்டுல சோத்தை போட்டு சாம்பாரை ஊத்தி அங்க அடுப்பங்கரையில இருந்து இங்க வாசலுக்கு அப்படி விட்டு எறிவா. கையில எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க மாட்டா. அவன் நல்லபடியா இருந்தாலும் கையில கொண்டு வந்து கொடுப்பா. இவன் கெட்ட காட்டுக்கு நம்ம இவன் கையில கொடுக்க வேண்டியதா அப்படின்னு அடுப்பங்கரையில இருந்து ஒரு தள்ளு தள்ளுவா. அப்படி குட்பால் வீசின மாதிரி அப்படி வீசுவா. பாத்து அது டைல்ஸ் போட்ட வீடு பாரு. டைல்ஸ் போட்ட வீட்ல லிஃப்ட்ல வந்து இறங்குற மாதிரி அந்த சாப்பாடு இறங்கும். ராக்கெட் வந்து பறந்த மாதிரி வரும் பாத்துக்கோ. ஆமா, இந்த ஐயா வாசல்ல இருந்தாலும் அவர் போதையிலே இருந்தாலும் கொஞ்சம் கவனம் இருக்கும். ஆமா ஆமா, சாப்பாடு தட்டுல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் மினி பச மரிச்சத மாதிரி கையை நீட்டி மரிச்சு பிறகு மினி பச மரிச்சத மாதிரி கையை நீட்டி அந்த தட்டை மரிச்சு அந்த சாப்பாடை எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டு பாப்பான். சாம்பார் எப்படி இருக்கும் அவன் நாக்குக்கு? என்ன அவர் நாக்குக்கு யாருக்கெல்லாம் 7 பாட்டில் கூவை அடிச்சிட்டு வந்திருக்காரு. ஏற்கனவே உள்ள ஒரு அரக்கை இருக்கான், பிறகு கருப்பை இருக்கான். சாம்பாருக்கு எப்படி இருக்கு வாய்? சாம்பார் ருசிக்குமா? ருசிக்காது. அப்ப கேப்பான், ஏ முதி சாம்பார்ல எவன் பிடிச்ச பருப்பை போட்டான்? சாம்பார் அடி வச்சிருக்க சாம்பார் ஓ முகர மாதிரி இருக்கு. முகர மாதிரி இருக்குடி. நாய் கூட சாப்பிடாத இந்த சாம்பாரை எடுத்துக்கிட்டு போ. நீ எனக்கு சாப்பாடு பருப்பு போடாம அப்புறம் மண்ணடியா போடுவாங்க. மண்ணுல உன் வாயில ஈரமண் அள்ளி வைக்கணும். அதானே சாம்பார் பருப்பு போட்டாதான் சாம்பார். நீ சாம்பாருக்கு பருப்பு போட்டேன்னு கேட்க பாரு. உன் நாக்கா இருக்கணும் முதல்ல. முதல்ல நாக்கா இருக்கணும். அப்படி இருக்கட்டும். சாம்பார் சரியில்லை, வேற என்ன வச்சிருக்க? இந்த ரசம் இருக்கு, சாப்பிடுங்களேன். ரசமா? ரசம் கொண்டா கொண்டா அப்படின்னு தட்டை வாங்குவா. மறுபடி சாப்பாடை வச்சு ஒரு கரண்டி ரசத்தை ஊத்தி மறுபடியும் அதே மாதிரி கையில கொடுப்பா. அதே மாதிரி கொடுக்கும்போது சாப்பிடுவானா? ஏட்டி ஏ சுப்பம்மா அத்தானுக்கு ஒரு ஆம்லேட் போடு. என்னது ஆம்லேட்டா? ஆம்லேட். ரசம் யாட்டி தண்ணியா இருக்கு. ரசம் பிறகு தண்ணியா இருக்காம கட்டியாவா இருக்கும். அளவு இல்லாம தண்ணியா இருக்கு, ஒரு ஆம்லேட் போடு அப்படிம்பா. அளவு இல்லாம தண்ணி ஆயிடுதா ரசம்? ஏலே முண்டக்கண்ணா, நீ உழைப்புக்கு உனக்கு போட வேண்டியது ஆம்லேட். ரசம் வச்சிருக்க கூடாது, விஷத்தை வச்சிருக்கணும். சரி, அப்படி நினைச்சுக்கிட்டு ஆம்லேட் போட சொல்லுவான். இந்த ரசத்தை தண்ணியா நினைச்சுக்கிட்டு அவன் ஆம்லேட் போட சொல்லுதான். செவ்வாய்க்கிழமை அதுமா நான் கோயிலுக்கு போனோம்னு புறப்பட்டு நிக்கனே. அவன் அத்தனை பொருட்களையும் கோயிலுக்கு எடுத்து வச்சிருக்கா. சூடல்ல இருந்து பத்தி சாம்பிராணி எல்லாம். நீ முட்டை வாங்கி உனக்கு ஆம்லேட்டா போட சொல்லுத. இல்ல வாய் முண்டக்கண்ணா வாரே உனக்கு அப்படின்னு வீட்டை விட்டு வெளியே வாசல்ல இருந்து ஒரு தள்ளுவா. கதவை அடப்பா. சரி, கதவை அடைச்சு கோயிலுக்கு வந்து பார்த்தா பூசையே முடிஞ்சு போயிரும். பிறகு என்ன செய்ய? 2 கண்டா நேரத்துல போனா அம்மாளுக்கு பூசை பிடிச்சிருந்தானே. அப்ப இவன் எமத்துல நின்னுட்டு போக முடியுமா? முடியாது, போக முடியாது. அப்ப செவ்வாய் வெள்ளிக்கிழமை இந்த பாடம் இருக்கு. நம்மளால கோயிலுக்கு போக முடியல, வர முடியல. இல்ல, ஆனா இந்த அரக்கனாகப்பட்டவன் அப்படி இல்ல. சரி, இறைவனாகிய சிவபெருமானை எண்ணி 12 வருடமாகவே தவங்களை செய்தான். 12 வருடம் தவங்களை செய்தும் ஆண்டவன் சிவபெருமான் வரவே இல்லை. அப்ப இறைவனை எண்ணி அழுது புலம்புகின்றான். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர, ஆண்டவனே பகவானே சிவ சம்போ சங்கர, அரக்கே செய்யும் தவத்தை பாரு, இந்த அரக்கே செய்யும் தவத்தை பாரு. ஆண்டவனே பகவானே
ஆடும்போது ஆடுகிற வேளையில் அப்பந்தான் ஏறிட்டு பார்த்தார் இறைவன். என்னண்டா ஒரு நாளும் இல்லா திருநாளாக இந்த கைலாசம் ஏன் இன்னைக்கு இப்படி ஆடுது அசையுது? கிடு 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 கிடுன்னு ஆடுதே. ஆண்டவன் ஞானத்தால் அறிந்து பார்க்க ஆமண்ணே. ஆருணிய வனத்திலே அரக்கனுடைய தவங்களை கண்டு ஆமையா. இப்பேற்பட்ட அரக்கனுக்கு இதுவரைக்கும் நம்ம வரங்கூடாமல் இருந்து விட்டோமே, மோசம் போச்சே. இப்பொழுதே சென்று இந்த அரக்கனுக்கு நாமல் வரம் கொடுத்தாக வேண்டும் ஆமாண்ணா. என்று ஆண்டவன் வரும்போது மணி எத்தனை? மணி எத்தனைண்ணா? சாமம் நடுச்சாமம் நள்ளிரவு 11 மணி இருக்கும். 11 12 இருக்கும். 11 மணி ஏமசாம நேரம் இலைகுலுங்கா சாமம் போல ஆமத்தில் அர்த்த சாம நேரத்திலே ஆண்டவன் புறப்பட்டு வருகின்றார். அத்தச்சாம வேளையில அப்ப இந்த பார்வதி பார்த்தா சும்மா இருப்பாளா? அவன் பெண்ணா பிறந்தவா எங்கம்மா இருப்பா? இந்த ஆண்டவன் இந்த இரவு நேரத்துல நம்ம கிட்ட சொல்லாம இவர் எங்க போறாரு? போகக்கூடிய காரணம் என்ன? ஒருவேளை படியிழக்க போவாரோ? நான் படியளக்க போனா நம்மகிட்ட படியரிசி வாங்குவது தானே வழக்கம். அப்படியே படியிழக்க போனாலும் ஆ, சூரியன் உதிக்கணும், சொக்கன் படி எடுக்கணும், படியரிசி வாங்கணும். ஆதித்தன் உதிக்கணும், மரணார் படி எடுக்க வேண்டும். ஆமா, சூரியனும் உதிக்கவில்லை, சொக்கனும் படி எடுக்கவில்லையே. படியரிசி வாங்கலையே. அப்ப இந்த ஆண்டவன் எங்க போறாரு? போகக்கூடிய காரணம் என்ன? பின்னால் எழுந்தரித்து வந்தா ஆ, இறைவனை கூப்பிட்டா, சரி. ஆண்டவா பரம்பொருளே, இறைவா. நான் இங்கிருக்கேன், நாதான் நீங்கள் எங்க செல்கின்றீர்கள்? ஆமா, இவ்வளவு நேரம் போகக்கூடிய காரணம் என்ன? சக்தி நான் இங்க இருக்க, சிவனுமக்கு அங்க என்னையா வேலை? ஆமா, இவ்வளவு நேரம் போகக்கூடிய காரணம் என்ன ஆண்டவா? ஏய் பார்வதி, சுவாமி, என் மீது உனக்கு ஒருபோதும் சந்தேகமே வரக்கூடாது. அது யார் மீது வந்தாலும் இந்த ஆண்டவன் மீது வரக்கூடாது. அதோ பார்த்தாயா, என்ன ஆண்டவா? எட்டாத மலையிலே யமேகிரி பர்வதத்திலே பர்வதத்தில என்னை நினைத்து ஒரு அசுர அரக்கன் தவம் இருந்து வருகின்றான். நான் தவம் இருந்து கொண்டிருக்கா. தவம் இருக்கும் அரக்கனுக்கு ஆண்டவன் நான் வரம் கொடுக்க போறேன். பணம் கொடுக்க போறீங்களா? வரம் கொடுக்க போக உங்களுக்கு இதுவா நேரம்? இந்த 12 மணிக்கா உங்களுக்கு டயா? நீங்க காலையில போகலாம், இல்லனா இல்லைன்னா மத்தியானம் போகலாம், இல்லனா சாயந்தரம் போயிருக்கலாம். இல்லைன்னா சாயங்காலம் ஒரு 5-6 மணிக்கு புறப்பட்டா அம்மா, வீட்டுக்கு ஒரு 7-8 மணிக்குள்ள நீங்க வந்துடலாம். அந்தரெல்லாம் பொழுது அடையதுக்குள்ள வந்திருக்கலாம். இந்த இரவு நேரத்துல என்னிடத்திலே சொல்லாமல் தாங்கள் புறப்பட்டு போனா ஆ, போகும்போது என்னம்மா? உங்க மூத்த மகன் கணபதி முன்னால் அமர்ந்திருக்கிறான். அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம். அவனிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லலாம். சரிதான். இளையவன் வடி வேலவன் இருக்கின்றான், அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். சொல்லிட்டு போகலாம். உங்க மனைவி உங்க பார்வதி நான் எதுக்கு இருக்கேன்? கட்டுன மனைவி உங்களுடைய மனைவி எதுக்கு உங்க பக்கத்துல இருக்க? என்கிட்டயாவது நீங்க ஒரு வார்த்தை சொல்லலாம். என் பார்வதி இந்த பக்கம் போறேன்னு சொல்லலாம். சரி பரவாயில்ல, ஆ, நம்ம குடும்பத்துல 1000 சண்டை சடவு இருந்தாலும் சண்டையோ சச்சரவோ இருந்தாலும் இந்த செவரை பார்த்தாவது ஆ, இந்த மாதிரி இடத்துக்கு நான் போயிட்டு வரேன் ஏன் கழுதை இந்த பக்கம் போறேன்? கழுத அப்படின்னு தாங்கள் ஒரு வார்த்தை சொல்லலாம். ஆ, என்னிடத்திலே சொல்லாமல் புறப்பட்டதுனால சரி. இனி உங்க மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஒருபோதும் இந்த கைலாசத்துல நம்பிக்கை இல்ல ஆண்டவா. ஏய் பார்வதி, சுவாமி, நீ நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா நான் அரக்கனுக்கு எப்படி வரத்தை கொடுக்க? நான் போய் அவனை எப்படி கைலாசம் வரத்தை கொடுத்து அழைச்சிட்டு வர முடியும்? ஆண்டவா, இறைவா, உங்க ஏவல் பிள்ளை நந்தி தேவனை நீங்க ஏன் வச்சிருக்கிய? நம்ம பக்கத்துல இருக்கான். அவனை ஏவன வேலை கேட்கத்தானே? ஆமா. அவனை கூப்பிட்டு ஆ, அரக்கனை பூலோகம் சென்று கைலைக்கு அழைத்து வந்து ஆமா. அவன் கேட்ட வரத்தை நம்ம 2 பேரும் சேர்ந்தே கொடுப்போம் ஆமா, 2 பேரும் சேர்ந்தே அவனுக்கு வரத்தை கொடுப்போம். அப்படின்னு உடனே சரி. ஆண்டவன் நந்தி தேவனை வரவழைத்து, ஆமண்ணே. எப்பா ஏ நந்தி தேவா, ஆருணிய வனத்திலே என்னை நினைத்து ஒரு அசுர அரக்கன் தவம் இருந்து வருகிறார். அவன் இருந்து கொண்டிருக்கிறான். தவம் இருக்கும் அரக்கனை என் கைலைக்கு நீ அழைத்து வர வேண்டும். உடனடியாக சென்று அழைத்து வாடா. ஆண்டவா, இறைவா. அவன் ஒரு பூலோக பிறவி, சரிதான். நானோ ஒரு கைலாச பிறவி. ஒரு கைலாச பறவை. என்னால் அவனை எப்படி அழைத்து வர முடியும்? அதான நான் சென்று எப்படி அவனை அழைத்துட்டு வர முடியும்? அதற்கெல்லாம் உனக்கு நான் வரம் தாரேன்டா. என்ன வரும்? ஆண்டவன் 2 பச்சிலை குளிகையை கையில் எடுத்தார். குளிகையை கொடுத்து இதை கொண்டு போய் சரி அரக்கனுடைய வாயிலை போட்டு 2 கடவாயிலையும் ஒதுக்க சொல்லு. நான் ஒதுக்க சொல்லப்பா. ஒதுக்கின 3.75 நாளிகையில் இருபுறமும் அவனுக்கு ரெக்கை வந்து முளைக்கும். 2 ரெக்கை வந்து முளைக்கும். உன்னோடு பறந்து என் கைலைக்கு வருவான் என்று சொல்லி ஆமண்ணே. அந்த ஆண்டவன் வரம் கொடுத்து வழி அனுப்பி வைக்க ஆமையா. வரத்தை வாங்கினார். யமேகிரி மலைக்கு வந்தார். சரி. 8 நாளா தேடி பார்த்தார். தேடி பார்த்தான். அரக்கனை எங்கு தேடியும் காணவில்லை. இந்த வனத்துக்குள்ள எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. அந்த அரக்கனை காணாத நந்தி தேவன் ஆமோ. அவர் எப்படி அழுது புலம்புகின்றார்? எப்படி அம்மா? இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ?
அப்பந்தான் லேசா புத்த விட்டு வெளியே எட்டி பார்க்கான். புத்துக்குள்ள இருக்கவனுக்கு லேசா காதுல கேக்கு வருது. ஏன் எட்டி பார்க்காமனா எதுக்கு? ஒருவேளை ஆண்டவன் தான் நமக்கு வரம் கொடுக்க வந்திருப்பாரோ, ஏப்பா பகவான் தான் வந்திருப்பாரோ, சிவபெருமான் தான் வந்து விட்டாரோ என்று ஆமண்ணே அவன் எங்கே வருகின்றான் தெரியுமா? எங்கய்யா அவன் புத்தை விட்டு கீழறான், புத்தை விட்டு கீழறான், ஓடோடி வாரான். அவன் நந்திதேவி முன்னால் மண்டி போட்டு இருந்து கையெடுத்து வணங்குவான், கடவுள் என்று நினைப்பான். கையெடுத்து வணங்கினான், கடவுள் என்றே பார்த்தான். அவை ஏறிட்டு பார்க்க ஆண்டவன் சிவனா இருக்குமோன்னு இவன் நினைச்சு தவத்தை விட்டு வந்தான். சரி. ஆனா அங்க வந்து பார்த்தா என்னய்யா கொம்பு ரெண்டும் தங்கமா மின்னுது. தங்கத்தினால முளைச்சிருக்கா கொம்பு? தங்க கொம்பு எப்படியா முளைக்கும்? எப்படின்னு? தங்கத்தினால குப்பி கட்டி இருக்காங்க. ஓஹோ, கொம்புல தங்கத்தினால குப்பி. ஆண்டவே சிவபெருமான்னு வந்து பார்த்தா ரெண்டு கொம்பு இருக்கு, 4 கால் இருக்கு, நெத்தி சுட்டி நெட்டி வாலா இருக்கு, பெரிய காளையங்கன்னுலாம் வந்து நிக்கு. ஆண்டவனா இருந்தா உச்சியில கொம்பு இருக்குமா? இல்லை 4 கால் இருக்குமா? அப்படியானால் இது யாராக இருக்கும் என்று வல்லரக்கனாகப்பட்டவன் ஆட யாரடவா காளையங்கன்னு, நீ எவரடவா இங்கு வந்த? என் மாடு போல வந்தவனு, என் மணி தவத்தை கலைத்தவன், காளை போல் வந்தவன், கடுந்தவத்தை கலைத்தவன். ஏ காளை, மாடு மாறி வந்து என் மணி தவத்தை கலைச்சிட்டியப்பா. காளை போல வந்து என் கடுந்தவத்தை கலைத்து விட்டாய். என் சாபத்தை, என்னுடைய தவத்தை கலைச்ச உனக்கு நான் இப்பமே சாபத்தை கொடுக்க போறேன். அவசரப்படாதப்பா. யாரக்கா, நீ 12 வருடமா தவம் இருந்த வேண்டா, சாபம் கொடுத்தா அது எனக்கு பலிக்கும். உடனடியா பலிக்கும். கொஞ்சம் பொறுமையாயிரு. பொறுமையாவா? நான் தான் வானலோகத்தேவன், இறைவனுக்கு ஏவல் பிள்ளை, என் பெயரு தான் நந்தி தேவன். நீதான் நந்தியா? நீர்தான் நந்தியா? உங்க மேல ஏற்கனவே நான் சந்தேகப்பட்டேன். சந்தேகப்பட்டது சரியா போச்சு. ஆனாலும் நான் சிவபெருமான் நினைச்சலாம் என் தவத்தை விட்டு இறங்கி வந்துட்டேன். 12 வருஷமா தவம் இருந்து தவத்தை கலைஞ்சிட்டேன். இனிமே நான் எப்போ ஆண்டவனை பார்க்க, என்னைக்கு நான் வரத்த வாங்க? மீண்டும் தவம் இருந்து ஆண்டவனை நான் எப்போ பார்ப்பது? அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதடா. வேற என்னப்பா? இதோ இந்த பச்சிலை குளிகையை உன் வாயில போட்டு 2 கடவாயிலையும் ஒதுக்கு. உடனே உனக்கு இருபுறமும் ரெக்கை வந்து முளைக்கும். சரி. என்னோடு பறந்து இறைவனுடைய கைலாசத்துக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்தே போவோம். நம்ம சேர்ந்தே பறந்து போகலாம்டா. அப்படின்னு உடனே குளிகையை வாங்கினான். கடக்குன்னு வாயில போட்டான். யோசனை பண்ணாம போட்டான். கடக்குன்னு 2 பக்கமும் ஒதுக்கிட்டான். ஒதுக்கின 3:45 நாளிகையில் அரக்கனுக்கும் இருபுறமும் ரெக்கை வந்து முளைத்தது. அரக்கனுக்கு முளைக்கி ரெக்கை வந்து முளைச்சத அங்க பறக்கா, இங்க பறக்கா. மேல பறக்கா, கீழே பறக்கா. மேல பறப்பானோ கீழே வருவா. பாவி பறப்பா, நிக்க மாட்டுக்கா, நில கொண்டு இருக்க மாட்டுக்கா. வாழ்வான வாழ்வு வந்துட்டு அப்படித்தானமா நிப்பான். அவனை கையில பிடிக்க முடியுமா? ஒருபோதும் முடியாது. சொல்லுவாங்கல்ல, நேத்து 10 ரூபா துட்டு இல்லாம இருந்தா, இன்னைக்கு 10 ரூபாய கண்ட உடனே போய் என்ன வரத்து வாராம் பாரு. அங்க ஓடுதான் அங்க ஓடுதான், அதை செய்வோமா இதை செய்வோமா நிக்கான் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படின்னு பெரியோர்கள் பேசுவார்கள். ரெக்கையே இல்லாதவனுக்கு திடீர்னு ரெக்கை வந்து முளைச்சா அவனை கையில பிடிக்க முடியுமா? முடியாது முடியாது. நம்மளே மனுஷங்க ரெக்கை இல்லாம என்ன வரத்து வாரோம். அவன் குடிய கெடுக்கவா, வாங்குடிய கெடுக்கவா, ஏங்குடிய கெடுக்கவான்னு பெட்ரோல போட்டுக்கிட்டு ரெக்கை இல்லாமலே என்னமா பறக்க ரோட்ல. நாமலாம் 100ல போவேன். 108ல தான் வரணும். 100ல போனா 108ல தான் வரணும். பெட்ரோல போட்டு என்ன வேகமா ஓட்டுதோ அந்த எக்ஸலுக்கு அந்த பாடா இருக்கு. அப்ப ரெக்கைய மட்டும் ஆண்டவன் கொடுத்தா நீலாம் வீட்லயே இருக்க மாட்ட. நாமலாம் எனக்கு ரெக்கை முளைச்சிட்டுனா நைட்ல வீட்டுல படுத்திருப்பேன். 10-11 மணிக்கு மேல என் குழந்தைய விட்டு பறந்து போயிருவேன். அதான் நான் பார்த்தேன். ஆமா, நீ எங்க இருப்ப? பகல்ல போக முடியாது, போனா என் பொண்டாட்டி சண்டைக்கு வருவா. பகல்ல போனா வீட்டுக்காரி சண்டைக்கு வருவா. ஆமா, அதனால தெரியாம நைட்ல பறந்து போயிருவேன். அதான் ஆண்டவன் குதிரை அறிஞ்சு தான் கொம்ப கொடுக்கலையா.
ஏன் குதிரை அறிஞ்சு கொம்பு கொடுக்கல? உன் குணம் தெரிஞ்சுதான் ஆண்டவர் ரெக்கையை கொடுக்கல. நீ இப்ப தானே சொன்ன ரெக்க மட்டும் இருந்தா என் கொழுந்தியாவை பார்க்க நைட்டு போயிட்டு வந்துருவோம்னு சொன்னல. அப்போ உன் குணத்துக்கு அறிஞ்சுதான் ஆண்டவர் ரெக்கையை கொடுக்கல. அதனால ரெக்க கொடுக்கல. எனக்கு கொழுந்தியா வீட்டுக்கு போக முடியல. இப்போ அதான் குதிரை அறிஞ்சு ஆண்டவர் கொம்ப கொடுக்கல. குதிரைக்கு மட்டும் கொம்ப கொடுத்தா நிலைமை என்ன தெரியுமா? உலக ஓடி ஓடி முட்டி மனசுல கொண்டு விடும். அதனாலதான் குதிரைக்கு கொம்ப கொடுக்கல. அவ்வளவு உயரம் இருந்தாலும் அதுக்கு கொம்ப கொடுக்கல. பாத்துக்கோ. ஆமா, கொம்ப கொடுத்திருந்தா நிலைமை என்ன ஆகும்? அடே அப்பா, உலகத்தை அழிச்சு விடும். பிறவே உலகத்துல ஒரு ஆளப்ப வாங்க, உலகத்துல ஒரு ஆளுமே வாழ முடியாது. முடியாது முடியாது. அப்போ ஆண்டவனாகிய பகவான் அவன் கொடுத்த வரத்தை வாங்கின உடனே அவன் வாயிலே போட்டு இரு கடவாயிலே ஒதுக்கின 3.25 நாளிகையிலே இருபுறம் முறைக்கை வந்து முளைத்தது. சரி, அப்போ இந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் கொடுத்த மரத்தாலே அவன் வாயில போட்டு ஒதுக்கின உடனே சரி ரெக்க வந்து முளைச்சு அங்க இங்கும் பறந்தான் பாருங்க. என்னம்மா? அங்க இங்கும் பறந்த உடனே போது பார்த்தார் இந்த நந்தி தேவன். என்ன பண்றார்? ஏ அரக்கா, நீ இப்படி மேலும் கீழும் பறந்துகிட்டு இருந்தா நீ நம்ம கையிலைக்கு போக முடியுமா? என்னைக்குடா நம்ம ரெண்டு பேரும் கைலாக போவது, கடவுளை பார்ப்பது? ஐயா, ஏ நந்தி தேவா, நான் முன்ன போனதும் இல்ல வந்ததும் கிடையாது. நீங்க முன்னாலே போங்க, நான் உங்க பின்னாலே வாரேன் அப்படி என்று சொல்லிவிட்டு அந்த ஆண்டவனும் நந்தி தேவனுமாக சிவபெருமானை பார்க்க வேண்டும் என்று எப்படி வருகின்றார் தெரியுமா? ஆதிவல்லி கையிலே கிட்டாரனாருடைய அங்கே ஆதிவல்லி கையிலே கிட்டாரனாருடைய சாமி ஏகவல்லி கைலாச நந்திதேவன் முன்பறக்க அங்க இருபேருமே பறந்த